ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால்கனி மேக் ஓவர், அதாவது மேக் ஓவர் அந்த மாதிரி ஏகப்பட்ட மேக் ஓவர் பார்த்துருப்பீங்க. இது வந்து பால்கனி மேக் ஓவர், அதாவது இதான் எங்களோட பால்கனி. இது வந்து எவ்வளோ குப்பை கூலங்களாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இதை செடி வச்சு அப்படியே வெஜிடேஷன் வச்சு அப்படியே சூப்பராக என்னோடய பால்கனியை மாற்ற போகிறேன். அதுக்கு ஒன்று ஒன்றா என்ன பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த வீடியோ. இப்போ இதில் சில பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து கொஞ்ச நாள் வீடை பார்த்துக்கல வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த பல்லி எல்லாம் அவன் எடுத்துப்பான், அவன் வீடு மாதிரி பண்ணிப்பான். ஸோ அவ்வளோ குப்பை தூசிகள் பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ செம்மையாக முதல்ல க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இது வந்து தூசி படக்கூடாது, கண்ணில் தூசி படக்கூடாதுன்றது இந்த க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த க்ளீன் பண்ணுறப்போ இங்கே பாருங்களேன், இது என்ன புத்துனே தெரில. இது பயமாக இருக்குது. இதை க்ளீன் பண்ண கொஞ்சம் விட்டுருந்தா அங்கே மொத்தமாக காலி பண்ணிக்கும். இது இப்போ என்ன பண்ணுறது தெரில. சாட் ஜிபிடி கிட்ட சொல்கிறேன். இன்செக்ட் புத்து போடுற அளவுக்கு அலட்சியமாக இருந்திருக்கும். எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறது பயமாக இருக்குது. பண்ணிவிடுவோமா? அந்த எறும்போட எத்தனை நாள் உழைப்புன்னு தெரில. சாரிடா கண்ணா, என்ன மன்னிச்சிக்கோ. இதான் பெரிய பூச்சி ஒரு அம்மா. கொஞ்சம் விட்டுருந்தா ஜன்னலே காலி பண்ணியிருக்கும் போல. இப்போ ஓரளவுக்கு அதை க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் விட்டுருந்தா இந்த இடத்த அரைச்சி ஓட்டையாக்கிருக்கும். இன்னைக்கு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து ஆண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வந்து பார்க்க போறாங்க. எங்கடா இங்க இருந்து வீடை காணோன்னு கேட்டு வந்தா பாவமா இருக்கு எனக்கு. இருந்தாலும் என்ன பண்றது. இப்போ திரும்ப இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஏன்னா அங்கேருந்து எடுத்தோம்ல. ஸோ இந்த இடத்தெல்லாம் இன்னொரு வாட்டி இன்னும் நல்லா க்ளீன் பண்ணோம். ஸோ அதை பாருங்கள். இந்த இடத்த நல்லா கழுவி தட்டியாச்சு. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் எவ்வளோ குப்பை கூலமாக இருக்குது, ஸோ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடம் காயட்டும், நம்ம போய்ட்டு செடி வாங்கிட்டு வந்துடலாம் வைக்கிறதுக்கு. எனக்கு செடி வளர்க்குறது இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் எனக்கு வந்து எந்த செடி எப்படி வளர்க்கணுன்றது கரெக்டாக தெரியல. என்னோட குரு மிஸ்ஸஸ் ஜெனிதா ஃப்ரான்சிஸ், அவங்க தான் வந்து எனக்கு சூப்பராக செடி வளர்க்கலாம் அப்பப்போ டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட செடியை காட்டுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. நம்மளும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வரோம்.
இந்த இடத்துல 1 2 3 4 5 செடி, இங்கே 5 இங்கே 3 வச்சு சூப்பராக மேக் ஓவர் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து பார்க்குறானுங்க, எங்கடா இங்கேருந்து வீடை காணோம் வீணோ, ஐயோ கொத்து கொத்தா வரானுங்க. சாரி கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செடி வாங்க வந்திருக்கோம். பார்க்கலாம் என்னென்ன வாங்குறான்னு. எனக்கு வந்து ஒரு மரம் மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை வைக்கலான்னு இருக்கேன். இதுதான் காதலிக்க அங்கு நேரமில்லையா, இவங்களாம் தான் கைஸ் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வித்தியாசமான ஆளுகள். மேலே போய் அழுக்கு பண்ணக்கூடாது, இங்கேயே முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுக்கிறோம். மண் இப்போ இதில் ரொம்ப கஷ்டமான வேலையை நம்ம செடியை மாற்றி வைக்கிறது தான். வரவே மாட்டேங்குது. ட்ரை பண்ண A few moments later. guys, இப்போ வந்து நம்ம செடியெல்லாம் வாங்கிட்டோம். முதல் வேலையாக க்ரீன் மேட்டை வச்சிடலாம். ஒரு ஓரத்தில் க்ரீன் மேட்டை போட்டுருவோம். இந்த ஓரத்தில் மாட்டி வைப்போமா, இந்த ஓரத்தில் வைப்போமா? இதான் கரெக்டாக இருக்கும். முதல்ல க்ரீன் மேட்டு க்ளீன் பண்ணியா? தூசியாக இருக்கு. இதை வச்சுட்டு இந்த சைடு க்ரீனு, இந்த சைடு ஃபுல்லாக செடி. இப்படி கரெக்டாக இருக்கும். கைஸ், இதுதான் இப்போ எங்களோட மேக் ஓவர். சிம்பிள் மேக் ஓவர் ஃபார் நவ. இப்போதைக்கு இன்னும் நம்ம வேறு லெவலில் சுற்றியை தூக்கி டாங் வடிவேல் மாதிரி. இப்போ இங்கெல்லாம் செடி வைக்கணும், குட்டி குட்டி செடி, இன்னும் லோ மெயின்டெனன்ஸ். இது எல்லாமே வந்து 0 மெயின்டெனன்ஸ் செடி கைஸ். ஸோ நம்ம வந்து ஒரு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இவன் வந்து கீழே இருந்தான், சொல்ல என்ன மழை எது வந்தாலும் தாங்கிட்டு இருந்தான். இப்போ அதே தான். ஸோ எப்படி இருந்த நம்ம வீடை இப்போ இப்படி மேக் ஓவர் பண்ணியாச்சு. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு.